LHS side பாருங்கள் 1 plus secant A by secant A ன்னு கொடுத்துருக்காங்க. that is a secant A is nothing but 1 by cos A. so 1 plus 1 by cos A by 1 by cos A ன்னு எழுதலாம். ஸோ அதை மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் பண்ணோம்னா cos A plus 1 by cos A. கீழே இருக்கிறது ஏற்கனவே டினாமினேட்டரில் 1 by cos A தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு பாருங்கள் cos A கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது cos A plus 1 தான். ஸோ அது LHS சைடு. இப்போ RHS சைடு பாருங்கள் sin ஸ்கொயர் A by 1 minus cos Aன்னு கொடுத்துருக்காங்க. sin ஸ்கொயர் A எப்படி எழுதலாம் 1 minus cos ஸ்கொயர் Aன்னு எழுதலாமா? உங்களுக்கு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா அப்போ 1 minus cos A into 1 plus cos A கிடைக்கும் உங்களுக்கு by 1 minus cos A இருக்குது. இப்போ என்ன கேன்சலும் 1 minus cos A கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது 1 plus cos A தான் இருக்குது. ஸோ போத் சைடு RHS LHS சேமு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. எப்பயுமே ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் சேமாக வர்றதுக்கு.